السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: فاعبد الله مخلصا له الدين ألا إن لله الدين الخالص ألا لله الدين الخالص. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி இந்த தொடர் உரையினை தூங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய இறுதி பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறுதி பத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு அல்லாஹ் அளித்திருக்கிற வாய்ப்பு, இதில் நாம் எவ்வளவு மறுமைக்காக தயார் செய்து கொள்கிறோமோ அவ்வளவு முயற்சிகளும் மறுமையில் மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நன்மைகளாக வந்து குவியக்கூடிய பாக்கியமிக்க நாட்கள். இந்த நாட்களை வீணடிக்காமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய அடிப்படையில் நம்முடைய அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அமைத்து கடும் முயற்சிகளை மேற்கொள்வோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அடுத்து நாம் இந்த தொடர் உரையில் சரியான கொள்கையும் அதற்கு முரணானவைகளும் என்ற தலைப்பின் கீழாக மிக முக்கியமான வணக்கங்களை பற்றியான செய்திகளை இமாம் தொகுத்து கொடுத்ததை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்று தவக்குல், அல்லாஹ்வை சார்ந்திருத்தல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்தோம். அடுத்து இமாம் அவர்கள் பொதுவாக இந்த வணக்கங்களுடைய சுருக்கத்துக்கு வருகிறார்கள். இந்த வணக்கங்கள் ஒன்று மிகைப்படுத்தப்பட்டதாக மாறுகிறது அல்லது கைவிடப்பட்டதாக மாறுகிறது. வணக்கங்கள்ல ஒன்று மிதமிஞ்சி போய் வணக்கம் என்ற எல்லாத்திலையுமே அலிச்சாட்டியத்தின் உச்சத்துக்கு போயிட்டார்கள். அதனுடைய விளைவையும் நாம் பார்க்கிறோம். எந்த அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறானோ அந்த அல்லாஹ்வை வணங்குகிற மக்கள் ஏளனப்படுத்தப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள். வணங்கி கொண்டிருக்கிற போது மிதிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு ஏன் ஏற்படுகிறது? ஏன்னா அல்லாஹ் நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறான்னா ஆழமாக நம்ப வேண்டியது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களை அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் நேசிக்க வைப்பான். நாம தொழுதால் அதற்கு அரவணைப்பு தர வேண்டியது எல்லா படைப்புகளும் செய்யும், எல்லா மனிதர்களும் செய்வார்கள். அவர்கள் மீது கருணையும் அன்பும் வரும். ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக அது செய்பவர்களை மிக கொடூரமாக, ஏளனமாக, இழிவாக பார்க்கிற தன்மைகளை எல்லாம் இந்தியாவில் பெரும்பாலும் உருவாயிருக்கிறது. போன பெருநாள் என்று நினைக்கிறேன், ரோட்டில் தொழுது, ஜும்மாவுக்கா பெருநாளுக்கா, ரோட்டில் தொழுதுல ஒரு போலீஸ் மிதிக்கணும். ஒரு கல்ல வணங்கினவனை எவனாவது சட்டையை பிடிச்சிருந்தா ஒட்டுமொத்த இந்தியாவும் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. வழிபாட்டில் உரிமையில் தலையிட்டு விட்டார்கள். ஆனால் ரோட்டில் சஜிதா செஞ்சு அல்லாவுக்கு முன்னால் உட்கார்ந்து இருந்த ஒருத்தரை மிதிக்கிறான் பூட்ஸ் காலோட.
ஏன் இந்த இழிவுகள் என்றால் வணக்கங்கள்ல இருக்கக்கூடிய இந்த அடிப்படையை இமாம் புரிய வைக்கிறார்கள். 3 இருக்கணுமா. ஒன்று, அல்லாஹ்வின் மீது ஆசை இருக்கணும் வணக்கத்துக்குள்ள. இன்னொன்று, அல்லாஹ்வின் மீது அச்சம் இருக்கணும். 3, அல்லாஹ்வின் மீது அன்பும் இருக்கணும். இந்த 3ம் வணக்கத்துக்குள்ள இருந்தால் அது வணக்கமாக பிரதிஜொலிக்கும். ஆனா இந்த 3 இருக்கிறது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒன்று, ஆசை என்ற அடிப்படையில அல்லாத ஆதரவு போயிட்டாங்க தானே. ஆசை இபாதத்துல நாங்க ஆசைப்படுகிறோம். எதுல ஆசைப்படுவது? ஆசைப்படுவது என்பதற்கு என்ன அளவுகோல் என்றால் அதுக்கு இமாம் ஹுசைனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்குகிறார்கள். அல்லாஹ்வே சொல்லுகிறான், ரஹப், அதுக்கு பேர் அரபியில அதுக்கு பேர் ரஹப். ரஹப் என்றால் ஒரு விஷயத்தை, விருப்பமான ஒன்றை அடைவதற்கு ஆசை கொள்வதை சொல்லப்படும். விருப்பமான ஒன்றை நம்ம அடைவதற்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அரபியில? ரஹப். விருப்பமான ஒன்று, தேவைக்கான ஒன்று இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவைக்கான ஒன்றை அடைவதில்லை, அதை ஆசைப்படுவது வேற. விருப்பமான ஒன்றை அடைவதற்கு ஆசை கொள்கிறோம்ல, அந்த ஆசைக்கு பேரு ரஹப். விருப்பமானதுக்கும் தேவைக்கு வித்தியாசம் இருக்குல்ல. விருப்பமானதுக்கும் தேவைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது கொஞ்சம் புரிஞ்சாதான் நம்ம தொழுகையா மாறும். எல்லாம் நீங்க ரோட்ல பஸ்ல போய் நீங்க தொழுதீங்கன்னா எல்லோரும் உங்களை மரியாதையாக பார்ப்பார்கள். ட்ரெயின்ல நீங்க தொழுதீங்கன்னா மரியாதையாக பார்ப்பார்கள், கண்ணியத்தோடு நடத்துவார்கள். இது இல்லாமல் போனதுதான் பிரச்சனையே. தேவைக்கு தொழுவது, கடமைக்கு தொழுகிறோம் என்பது வேற, விருப்பத்துடன் தொழுகிறோம் என்பது வேற. இருக்கா? ஏதோ வந்தோம், இஷா தொழுலாட்டி அல்லாஹ் கோவிச்சு மாட்டுறாங்க, கடமைக்கு குப்பர் அடிச்சு விழுந்து போயிட்டோம் அப்படின்னு இல்லை. அதுக்குள்ள என்ன இருக்கணும்னா விருப்பத்துடன் இருக்கணும். விருப்பம் இருக்கணும் உங்களுக்கு. அந்த விருப்பத்தை எதை வச்சு அல்லாஹ் சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகிற விருப்பமாக இருக்கணும். எதை பெறுகிற விருப்பமா இருக்கணும்? அல்லாஹ்வுடைய அருளை பெறுகிற விருப்பமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகிற விருப்பமாக இருப்பதற்கு சொல்லப்படுகிற வார்த்தை ரஹப். இன்னொன்று ரஹப், ரே ஹே பே, குர்ஆன் வாசகம் தான். ரஹப், ரஹப் என்றால் அச்சம். அச்சம் என்றால் என்ன? எதை பற்றி அச்சம்? அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி அச்சம் இருக்கணும். அந்த வணக்கத்துக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைன்னா, அந்த அச்சம் இல்லாத நிலை இருந்துச்சுன்னா அது வேற எதுக்கு கொண்டு போயிடும். 3வது என்ன இருக்கணும்ங்கிறார்? அன்பு இருக்கணும். அல்லாஹ்வின் மீது ஆசை, அச்சம், அன்பும் இருக்கணும்ன்றார். இந்த 3 இருந்தாத்தான் அது வணக்கம் ஆகுன்றார். சரி, இந்த 3 அடிப்படையில தான் நபிமார்கள் வணங்கினார்கள். இந்த 3ஐ தான் நபிமார்கள் வணக்கமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இது எப்படி என்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், இன்னும் நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களையும் அந்த சூராவுக்கு பேர் என்ன? இந்த சூராவுக்கு பேரு அல் அம்பியா. அந்த சூராவுக்கு பேரு அல் அம்பியா. ஒரு நபிமார்கள் ஒரு அத்தியாயமே இருக்கு. எத்தனாவது அத்தியாயம்? நபி எவ்வளவு வரலாறையே போய் படிச்சு வச்சுட்டு இருக்கோம். நபிமார்களுக்கு ஒரு சத்து, ஒரு சாப்டரே அல்லாஹ் உதவி கொடுத்து பேரே வச்சு கொடுத்துருக்காங்க. அல் அம்பியா 21வது அத்தியாயம், 17ஆம் ஜுஸ். ஆரம்பத்துல இருந்து அதுதான் கொஞ்சம் தான் அல்லாஹ் வேற எதை பேசுவான். நபிமார்கள் வரலாறத்தான் அல்லாஹ் பேசுகிறான். எல்லா நபிமார்களுடைய எல்லா தகவல்களையும் சொல்லிட்டு முத்தாய்பாக அவர்களை பற்றி அல்லாஹ் முடிக்கிறான். இன்னஹும் யுஸாரிஊன ஃபில் கைராத்,
அவர்கள் முற்றிலும் அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு போட்டி போட்டுக் கொண்டு வணக்கத்தை நன்மையான காரியங்களில் முன்னேறினார்கள். ஆசையோடும் அச்சத்தோடும் நம்மிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். நமக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்றார். இந்த 3 தான் அவர்களுக்கு போட்டி போட்டு முன்னேறினார்கள் என்கிறான். இதுல ரகபுனா அல்லாஹ்வுடைய அருளை பெறுகிறதுக்கு ஆசைப்படுவது. ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. ரகபுனா அல்லாஹ்வை அருளை பெறுவதற்கு ஆசைப்படுவது. ரஹப்னா அல்லாஹ்வுடைய தண்டனையை பெறுவதை விட்டு பயப்படுவது. 3வது ஹுஷூவுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை இந்த உலக ஆற்றும் மார்க்க விஷயத்தில் முற்றிலும் கட்டுப்பட்டு பணிவை அவனுடைய மகத்துவத்துக்கு ஏற்ப கீழ்ப்படிவது. அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு ஏற்ப கீழ்ப்படியும். நம்ம இஷ்டத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு கீழ்ப்படியக்கூடாது. அதுக்கு பேர் கீழ்ப்படிதல் இல்லை. அதுக்கு பேர் என்னது? சொல் பேச்சு கேளாமை. நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று செஞ்சுட்டு அதான் மார்க்குன்னு சொல்லுவியா? அதானே. நீங்க பாங்கு சொல்லிட்டு செலவாத்து சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க ரசூல்லா. அப்படிதானே சொல்ல சொன்னாங்க. பாங்கு கேட்கிறோம்ல, பாங்கு ஒருத்தர் சொல்ல போறாரு. இவர் என்ன செய்யணும்? போய் அல்லாஹ் அக்பர்னு ஸ்டார்ட் பண்ணிடணும். பண்ணணுமா இல்லையா? இவர் போய் பயபக்தியை நான் காட்டுறேன் அந்த பாங்குக்கு முன்னாலேயே அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் ஒரு அங்க ஓதிட்டு இருக்காரு. இப்படி ஓதுறது கேட்டா இபாதத்துங்க, கண்ணியத்தை வெளிப்படுத்துறோம் நாங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு நேர் மாற்றம். பாங்குக்கு பின்னாலதான் என்ன சொல்லணும்? சலவாத்து சொல்லணும். பாங்கு அத்தியில் பாங்கு சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் சலவாத்து தான் சொல்லணும், அடுத்துதான் துவா. ஆனா இப்படி செய்யாம அப்படி செஞ்சா அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதில்லை. அல்லாஹ்வுடைய சொல் பேச்சு கேளாமை. இதுக்குள்ள போயிடக்கூடாது. இப்ப இந்த அளவுகோல் என்ன? அது ரொம்ப முக்கியமானது. ஆசையின் அளவு எப்ப ஆசையாக அது இருக்கும், எப்ப அது பயத்தை மீறியதாக இருக்கும் என்றால், இது ரெண்டுமே சமமாக இருந்தால்தான் வணக்கங்கள் வணக்கமாகவே நிற்கும். இந்த ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று மீறிச்சு எல்லாம் மீறிச்சுன்னா பெரிய பாதிப்புல கொண்டு போய் விடும் என்கிறார்கள். இதுல ஃபர்ஸ்ட் ஆசை என்பதற்கு எதிர்பார்ப்பு தானே சொன்னார். விருப்பத்தோடு ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுவதுதான் அந்த சொல். இப்ப விருப்பத்தோடு ஒன்றை எதிர்பார்க்கிறோம் அல்லாட்ட. அந்த எதிர்பார்ப்பு எந்த நிலை வரைக்கும் அது எதிர்பார்ப்பா இருக்கும்னா, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பாதிக்காத வரைக்கும் அது எதிர்பார்ப்பாவே இருக்கும். அல்லாஹ் என்னன்னா எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அல்லாஹ் யாரு? கருணையாளர். அல்லாஹ் யாரு? ரஹீம். அல்லாஹ் யாரு? ரஹ்மத்துல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன். அவன் போய் என்னை தண்டிச்சிருவானா? அப்படி எல்லா பாவத்தையும் செய்யறது, நிலைய செய்யறது, செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஆனா ஆசை எப்படி? அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான். எந்த பாவத்தையும் விடுறதுக்கு மனசு வராது. ஆனா அல்லாஹ் என்ன மன்னிக்கணும் மட்டும் ஆசை. அது எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போறாங்கன்னா, ஒரு ஆளு, இது இமாம் சொல்லல, நம்ம நாட்டுல தமிழ்நாட்டில் நடந்தது. சாராயம் குடிச்சிருக்கு. அவர் நம்மகிட்ட சொல்றாரு அல்லாஹ்வை பத்தி டைரக்டா சொன்னார். நீங்களாம் அல்லாஹ்வை முறைப்படி நம்பலையா? நான் தான் முறைப்படி நம்பியிருக்கேன். போதையில சொல்றாரு. நீ எங்க புரிஞ்ச முறைப்படி நம்புவீங்க? நீங்கெல்லாம் அல்லாஹ்வை பத்தி என்ன ஒரே கொடூரமானவனாக, தண்டிக்கக்கூடியவனாக, எப்ப பார்த்தாலும் அவனை பார்த்து அஞ்சு நடுங்கக்கூடியவனாகத்தான் காட்டுறீங்க. நான் அப்படி கிடையாது. அவனுடைய இன்னொரு முகத்தை தான் நான் பயங்கரமா பார்க்கிறேன். அல்லாஹ் என்னை எப்படி மன்னிப்பான்? ஒரு சூரா நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹ் ஓதுன்றாரு. அது அல்லாஹ் கடைசியில என்ன சொல்றான்? ஓதுன்றாரு. நான் இப்போ ஜிப்பா துப்பியா போட்டுக்கிட்டு நான்
என்னடா இருந்தால் நம்ம ஈமானையே சோதிக்கிறாரு. போதுனா அடுத்து ஓது அவனிடத்த பாவ மன்னிப்பு கேடு. அதுக்கடுத்து ஓது இன்னஹு கான தவ்வாபா, அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான். நான் குடிக்கிற தௌபாவை ஏற்றுக்கிறான். எப்படி குடிய விட மாட்டாராம், குடிச்சுக்கிட்டே தான் அவரை எல்லாம் மன்னிக்கணும். இந்த மாதிரியான நம்பிக்கை ஒருத்தர் சொல்றான். நம்ம பல நம்பிக்கையில இருக்கும். ஃபஜ்ர் தொழுக மாட்டான், ஆனா அல்லாட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். எனக்கு கஷ்டமே வந்துடக்கூடாது, ஷைத்தானுடைய தீண்டுதல வந்துடக்கூடாது, ஆனா ஃபஜ்ரு அது பார்த்துக்கிடுவான். அல்லாஹ் கருணையான. இது எல்லை மீறுதல். இதுதான் ஆசையில் எல்லை மீறுதல். இந்த எல்லை மீறுதல் அல்லாஹ் நம்மகிட்ட பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய அமலை செஞ்சுட்டு அந்த விருப்பத்தை கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பூகம்பம் வந்துச்சுன்னா அல்லது இயல்புக்கு மாற்றமான சூழல் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு பள்ளிவாசலுக்கு ஓடி போய் பணிஞ்சு வணங்கிட்டு, இறைவா இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினாங்க தானே. ஆனா நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அதெல்லாம் கிடையாது, தொழுகிறதுலாம் கிடையாது, அல்லது வேறு எதுவும் செய்யறது கிடையாது. ஆனா அல்லாட்ட கோரிக்கை மட்டும் எப்படி வைக்கணும்? நீக்கு அல்ல, எனக்கு செல்வத்தை கொடு. ஜக்காத்து அது பார்த்துக்கலாம், தர்மம் அதை பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ எனக்கு கொடு. இந்த ஆசை ஆபத்தானது. இது ஒன்று. அதே போல அச்சமும் எது வரைக்கும் அது அச்சத்தோடு சரியான முறையில் இருக்கும் என்றால் அல்லாஹ்வை கொடூரமானவனாக காட்டாத வரைக்கும் அந்த அச்சம் இருக்கும். அதிகமான அச்சம் என்பது அல்லாஹ்வின் மீது நிராசை ஏற்படுத்திவிடும் என்றார்கள் சாலிஹுல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லாஹ். நீங்க அதிகமாக அல்லாஹ் கொடூரமானவனாவே காட்டிட்டு இருந்தீங்கன்னா அது எதுல கொண்டு போய் தான் நிற்கும்? நம்மளை நிராசையில தான் கொண்டு போய் நிற்கும். நிராசை என்பதை மிக மோசமானது. அதனாலதான் இந்த ரெண்டையும் தெளிவுபடுத்திட்டு இஸ்மாயில் இப்னு ராஃபி சொல்லுகிறார்கள், இந்த ரெண்டுக்குள்ளேயும் மிக முக்கியமானது என்ன என்றால் ரகபு எப்ப இருக்கு, எது வரைக்கும் இருக்கு என்பதை சொல்லுகிற போது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு பணியாமல் அவன் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு பாவத்தில் நிலைத்திருப்பதுதான் அவன் ரகபை மீறுகிறான், ஆசையில மீறுகிறான். நல்ல திருப்பி கவனிங்க. பாவத்தை விடாமல் செய்து கொண்டே நம்பிக்கை எப்படி? அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று நம்பிக்கொண்டிருப்பது அவனை ஆபத்தில் கொண்டு போய் விடும். அதே நேரத்தில் அல்லாஹ் என்னை தண்டிக்க மாட்டான், என்னை தண்டிச்சிடுவான் என்று நம்பி நம்பி எந்த அமலுமே செய்யாமல் விரக்தியாய் போய் உட்கார்ந்திருப்பது நிராசையில கொண்டு போய் விட்டுரும். எல்லாம் தண்டிக்கத்தான் போறான், செஞ்சிருவோம் எல்லாத்தையும். அதனால இந்த ரெண்டுக்கும் இடையில் நம்முடைய வணக்கம் இருக்கணும்னா தொழுகையில ரெண்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் தொழுகையில இருக்கா? அல்லாஹ்வுடைய அருளை பெறுகிற ஆசை இருக்கா? அந்த ஆசை பெறுகிறது அளவுக்கு நம்முடைய பாவங்களை விட்டு விலகி இருக்கிறோமா? நல்லா கேட்கிறான். ஃபலா யஅமனு மக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிச்சலாம் நினைக்கிறீங்களா? ஃபலா யஅமனு மக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி பாவங்கள்ல நிலைச்சிருப்பது அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியிலிருந்து மாட்டிக்கொள்வதற்கு பெரிய ஆபத்தாக போய் முடியும் என்பதை சொல்லுகிறார்கள். அதனால இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான பிரச்சனை தான். ஆனால் கொஞ்சம் விளங்குவதற்கு முயற்சி செய்யுங்க. இன்னும் ரொம்ப சிக்கலாத்தான் தெரியுது. அன்பு எப்படி வைக்கணும், அச்சத்தை எப்படி வைக்கணும்னு அன்புக்கு ஈஸியா புரிஞ்சுக்கங்க. எல்லை எப்போது மீறும் என்றால் அல்லாஹ்வின் மீது அதிகமாக நம்பிக்கை கொண்டு பாவங்களில் நிலைத்திருந்தால் அது அத்துமீறோம் அர்த்தம். ஆசை இல்லை, அதுக்கு பேரு. இன்னொன்று, பாவத்தை அல்லாஹ்வை பயந்து கொண்டே இருக்கிறோம் என்பதற்காக வணக்க வழிபாடுகளை விட்டுவிட்டால்
வணக்க வழிபாடுகளை விட்டு நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம் என்று சொன்னால் இது அஞ்சுவதற்கு இல்லை, இது நிராசை அல்லது தயங்குவது. அல்லாட்ட போக முடியுமா? உச்சபட்சமா இதைத்தான் செஞ்சிருக்காங்க. அல்லாட்ட நாமெல்லாம் போக முடியுமா? அதுக்கு என்ன? நான் பாவி, அல்லாஹ் தண்டிப்பதில் கொடூரமானவன், அவன் இடத்துல இரக்கமே இருக்காது. என்ன உப்பு திண்டவன் தண்ணி குடிச்சாங்கன்ற மாதிரி அல்லாஹ் முழுமையாக பாவத்துக்காக தண்டித்தே தீர்வான் என்ற நம்பிக்கை வருகிறது இல்ல, இதுதான் அச்சத்தின் உச்சத்துக்கு போறது, எல்லை மீறி போறது. அல்லாஹ் தண்டிப்பவன் தான், ஆனா அவனுடைய தண்டனை பெருசா, அவனுடைய ரஹ்மத்து பெருசா? எது பெருசு? அல்லாஹ் அர்ஷ்ல எழுதி வச்சிருக்கான், இன்ன கலபி இன்ன ரஹ்மதி யக்லபு கலபி, என்னுடைய ரஹ்மத் என் கோபத்தை மிஞ்சிருச்சு. அதானே? இப்படி நீங்க போய் கடைசியில தண்டனையே கேட்கறதுக்கு போயிடுவான் மனுஷன். போயிடுறாங்களா? அது எப்படின்னா அச்சத்தை மாதிரியே அச்சத்தை படுத்தி கேட்கிறது. இப்போ சஹாபி எப்படி கேட்டுவிட்டாரு, என்ன கேட்டாரு? யா அல்லாஹ், மறுமையில் தண்டனை இருக்குல்ல, அந்த தண்டனைக்கு பயந்து அங்கு என்னை ஏதாவது தண்டிப்பதாக நீ இருந்தால் இந்த உலகத்திலே என்னை தண்டிச்சிரு. எப்படி கேட்டாரு? அந்த எண்ணம் நமக்கு வருதா? உலகத்துல எந்த இழிவை வேண்டாலும் எங்களுக்கு கொடுத்துரு, மறுமையில இழிவுபடுத்துறாத ரப்பே, உலகத்துல எங்களை கஷ்டப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்திக்க, மறுமையில எங்களை கஷ்டப்படுத்திடாத. ஒண்ணு நெருங்கவே விடுறது இல்லை, உன்னையெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். நீ அல்லாஹ் அடுத்து பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி தகுதியை தீர்மானிக்கிறது. தகுதிக்கு அடுத்து இன்னொரு பட்சம் மேல போய் அந்த துவாவிலேயே பாவமான விஷயங்களை கேட்க ஆரம்பிக்குது. அதுவும் அல்லாஹ்வுடைய பயத்தினாலயா? இந்த ரெண்டுமே தப்பு. அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், தண்டிப்பவன் அல்ல. எப்படி நமக்கு காட்டப்பட்டிருக்குன்னா, பாவம் செய்து கொண்டிருப்பவர்களை தண்டிப்பான் என்பது எது வரைக்கும்? பாவ மன்னிப்பு கேட்காத வரைக்கும் தான். கேட்டு விட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன? மன்னிக்கிறேன்கிறான். அது எந்த பாவமாக இருந்துட்டு போட்டு. 100 கொலை செய்த மனிதனை அல்லாஹ் மன்னிச்சான். எத்தனை கொலைய? 100 கொலை செய்திருந்தால் 100 குடும்பத்தை அழிச்சிருக்கான். அல்லாஹ் அவனுக்கு என்ன கொடுத்தான்? மன்னிப்பு கொடுத்தான். ஒரே ஒரு நிபந்தனை தான், உயிர் தொண்டக்குழியை அடைகிற வரைக்கும் பாவ மன்னிப்பின் கதவு திறந்து கொண்டே இருக்கிறது. உயிர் தொண்டக்குழியை அடைஞ்சிருச்சு, லைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுல் மௌத், மௌத் தொண்டக்குழியை அடைஞ்சவனுக்கு தௌபா அது வரைக்கும் இருக்கு. மன்னிக்கிறனா ரப்பு. இப்படிப்பட்ட கருணையாளனை நெருங்கவே முடியாது என்று யார் சொல்றது? நம்ம அவுலியாக்கள்மார், நம்மளுடைய அஜர்த்துமார், அவங்க மூலமா தான் போகணுமா? அவங்க நம்ம அல்லாஹ்வுக்கு நமக்கு ஒருத்தர் துவா செய்தார், ரெக்கமெண்டேஷன் பண்ண அல்லாஹ். அது ரசூலாட்ட, யா ரசூலுல்லாஹ் எங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள், யா குத்துப் எங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்றாரு. இவங்க ரெக்கமெண்டேஷன் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான், என்னை ஏத்துக்கிற மாட்டானா? நேரடியா வா, நான் தான் படைச்சேன், நான் தண்டிப்பதில் கடுமையானவன், அதை விட மன்னிப்பதில் அதை விட பல மடங்கு கருணை, மன்னிச்சிடவான்றான். அதுல இன்னும் அடுத்தபடி என்ன? பாவமானத அந்த பயத்தை காரணம் காட்டி மறுமையை இம்மையை ஒப்பிட்டு மறுமையினுடைய தண்டனைக்கு பதிலாக இந்த உலகத்தினுடைய தண்டனை இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்துரு என்று கேட்பது ரொம்ப ஆபத்தானது. அப்படிதான் கேட்டுவிட்டார் ஒரு சஹாபி. ரசூல்லா பார்க்க போனாங்க நோய்க்காக. அவர் கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டாரு. கோழி குஞ்சு மாதிரினா அது எப்படி இருந்தார் என்பதற்கு நீங்க கோழி குஞ்சை பார்த்தா இருக்குல்ல, ஒரு கோழி குஞ்சை தண்ணிக்குள்ள முக்கி எடுத்து பாருங்க, அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்குமா? பார்ப்பதற்கு விகாரமா இருக்குமா? அப்படி இருந்தாரு.
ரசூலா சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சு பாருங்க, நோய்தான், ஏதாவது அல்லாட்ட கேட்டையான்றாங்க ரசூல். ஆமா, அவர் வறுமையில் என்னை தண்டிப்பதாக இருந்தால் இந்த பாவத்திற்கு இந்த உலகத்திலே தண்டிச்சிருந்து கேட்டுட்டேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன். யார் அல்லாஹ்வுடைய தண்டனையை தாங்க முடியும்? ரசூலா கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தண்டனையை தாங்கவே முடியாதுப்பா. ஒரு தொழுகையை விட்டுட்டா அல்லாஹ் தண்டிப்பான் என்றதை விட அல்லாஹ் மன்னிப்பான் என்று நம்புங்க. ஒரு நோன்பை விட்டுட்டால் அடுத்த நோன்பு, இந்த நோன்புக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் மன்னிப்பு இருக்குன்னு நம்பணும். ஒரு பாவத்தை செய்துட்டால் அந்த பாவத்துக்கு தௌபா இருக்குன்னு நம்பணும். அந்த தௌபா கேட்காதவனைத்தான் அல்லாஹ் தண்டிக்க போறான், கேட்டவனை அல்லாஹ் தண்டிக்கவே மாட்டான். அல்லாஹ் ரசூலா சொல்றாங்க இந்த இடத்துல, நீ அப்படி கேட்காத, மாறாக எப்படி கேளு தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையே கொடு, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை கொடு, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்று. தண்டனையிலிருந்து எப்படி ரசூலா கேட்கிறாங்க? எப்படி கடைசி வார்த்தை, ஒரு வார்த்தையை போட்டுறாங்க, நல்லா போட்டு. தண்டனை என்பது நரகம், அதுக்கு நரகத்திலிருந்தே காப்பாற்றிருந்து கேளுப்பா என்று ரசூலா சொல்லி கொடுத்தார்கள். அப்படி கேட்காதையும் தடுத்தாங்க. அந்த கேள்வி அப்படியே வந்தது அல்லாஹ்வுடைய பெரிய அருளால். சில காலத்திலேயே அவர் நோயிலிருந்து விடுபட்டு தலதலன்னு வந்துட்டாங்க. ரசூலாவுடைய அந்த துவா, நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அச்ச விஷயத்துல வைக்கணும். அதனால அல்லாஹ்வை நெருங்க முடியாது, அல்லாஹ் தண்டிப்பவன் தான் என்று நம்புவது அச்சத்தில் வரம்பு மீறுவது, பாவத்தில் இருந்து கொண்டே அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்பது ஆசையில வரம்பு மீறுவது. இந்த இரண்டுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய அன்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை திருமறை குர்ஆன் விளக்குகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை புரிந்து ஆசையோடும் அச்சத்தோடும் அவனை வணங்குவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அச்சது அன்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.